2023 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டை வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வானத்தில் அனுப்பி விட்டுருக்காங்க. எதுக்காசரம் சொல்லி கேட்டிங்கன்னா சூரியன் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோசரம். அது போய் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்கலாம், சூரியனை பக்கத்தில் போனால் அது இழுத்துறாதா, அது சூரியனுக்குள்ளே போய் அழிஞ்சிடாதான்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது பூமி இது சூரியன் ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை சற்று கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம நின்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்தாண்ட சூரியனும் இழுக்காது, இந்தாண்ட பூமியும் இழுக்காது. நம்ம வந்து ஒரு 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 ஃப்ளெக்சிபிளாக நிற்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் வந்து அது வந்து லேண்ட் ஆக போகுது. அப்படி லேண்ட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து இருக்க வரக்கூடிய காந்த புயல்கள் எப்படி இருக்குது, அதோடைய கதிர்வீச்சு தன்மைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணி அங்கேருந்து ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு அனுப்புங்கிறதுக்கோசரம் அனுப்பியிருக்காங்க. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா L1. ஓகே, இதை வந்து இஸ்ரோ நம்ம இந்தியாவை சேர்ந்த இஸ்ரோ அனுப்பியிருக்கிறாங்க. இதை தவிர வேறு யார் உலகத்தில் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா அனுப்பிவிட்ருக்குறாங்க. அவங்க அனுப்பிவிட்ட வருஷம் 2018. 2023 ஜூலை மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 முறை வந்து அது ரிப்போர்ட் அனுப்பி விட்ருக்குதான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில உள்ள கிலோமீட்டர்னு சொல்லிட்டிங்கன்னா 15 லட்சம் கிலோமீட்டர். ஓகேங்களா, நம்ம வந்து 15 லட்சம் கிலோமீட்டர் நம்ம தாண்டி போகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம். நம்ம சொல்லலாம் ஏன் போக முடியலன்ட்டு. ஆமாம், அது வந்து ஒன் வே மாதிரி தான். போகும்போது என்ன வேணாலும் நடக்கலாம், ரிட்டர்ன் வருவோம்னு சொல்ல முடியாது. எதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவே நம்ம ஊரில் வந்து கடலில் வந்து சீற்றம் காணப்படுது அப்படின்னா நம்ம ரேடார்களோட இப்போ நார்மலாக இருக்குது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு வந்தால் தான் அது புயலாக மாறுமா, இல்லை அது வந்து காற்றாகவே மாறி போயிடுமான்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நம்மளுடைய எல்லைக்கு உட்பட்ட விண்வெளி பகுதியில் நம்மளுடைய அதனுடைய கண்காணிப்புக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு விண்கல் வந்து அடிச்சிருச்சுன்னா கூட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதனால் மிஷின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா இது வந்து விண்வெளி இயற்கைக்கு நம்மளுக்கு அப்பாற்பட்ட இயற்கை, எது வேணாலும் நடக்கலாம். அதனால தான் வந்து பெரும்பாலும் விண்வெளிக்கு வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை அனுப்பாமல் ரோபோட்ஸை இயந்திரங்களை அனுப்புகிறாங்க. ரோபோட்ஸும் இயந்திரக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ரோபோட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணுறது, ஓகேங்களா. இயந்திரங்கிறது அங்கேருந்து அதுவே ரிப்போர்ட் அனுப்பக்கூடியது. அதுக்கோசரம் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது. இந்தியா வந்து 2023 அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க.